காலையில நான் செஞ்ச முதல் வேலை கல்பனாக்கு கிரீன் டீ போட்டு எடுத்து வச்சுட்டு, மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தியும், உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ணலான்னு மாவு பெனஞ்சு எடுத்து வச்சுட்டு, உருளைக்கிழங்கு கிரேவிக்கு 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு விசில் விட்டுறலாம். இந்த பக்கம் ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பில, 2 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 1/2 தக்காளி பழம் போட்டு, நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருவோம். தக்காளி பழம் அப்பதான் சீக்கிரமா மசியும். சரி அது வேகறதுக்குள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அத தோல் நீக்கி நல்லா மசிச்சு, வெந்த தக்காளி பழத்திலேயே மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா மிளகாத்தூள், உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி விட்டு வச்சோம்னா, சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாவும், ட்ரை ஃப்ரூட் ஜூஸும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ராகி சேமியா கொஞ்சம், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் 1 ஸ்பூன் குடுத்துருந்தேன். உண்மையிலே நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்ல இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி இங்க வந்து சாஃப்ட்டா வந்திருந்தது. நான் எப்பவுமே 3 சப்பாத்தி தான் குடுப்பேன். இன்னைக்கு 4 சப்பாத்தி குடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒண்ணு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரிங் இஸ் கேரிங் இல்லையா? அதனால அது குடுத்துருக்கேன். கல்பனாவும் சாப்பிட்டுட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்க வந்தாங்க. கல்பனாவும் அனுப்பிச்சுட்டு, நானும் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுட்டு, நேத்து பிக் பாஸ் பார்க்கல. இன்னைக்கு காலையிலேயே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு பிக் பாஸ்ல ரொம்ப புடிச்ச கேரக்டர் யாருன்னா, பார்வதி தான். ரொம்ப பிடிக்கும்.